என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஐப்பசி மாதம் துலா மாதம் தீபாவளி திருநாள் அமாவாசை அன்னைக்கு வரும். அந்த அமாவாசைக்கு முன்னாடி திரையோதசி திதி, அதாவது பிரதோஷ நாளில் என்ன செய்யணும்? யம தீபம்லாம் ஏற்றணும், சிவனை வழிபட வேண்டும், முன்னோர்களுடைய சாபமெல்லாம் நீங்கிடும், சொர்க்கலோகத்துக்கு போயிடுவாங்க, நம்மளுடைய பாவமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னெல்லாம் உங்கள்கிட்ட நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதற்கு அடுத்து வரக்கூடிய தீபாவளி நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தீபாவளி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு பண்டிகையாக, ஒரு மிக முக்கியமான நாளாக இந்துக்களுக்கு இருக்குன்னா அதற்கு என்ன காரணம்? அதற்கு இதுதான் காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? புத்தாடை அணிந்து கொள்கிறோம். அதற்கு முன்னாடி என்ன செய்கிறோம்? வெந்நீரில் குளிக்கிறோம். அதற்கு முன்னாடி என்ன செய்கிறோம்? தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் இல்லையா? இப்போ தலையில் எண்ணெய் தேய்த்து கொள்வதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வெந்நீரில் குளிப்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. சீயக்காய், அரப்புத்தூள் முதலானவற்றை தேய்த்து கொண்டு குளிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம். மற்ற நாளெல்லாம் ஷாம்பு போட்டுக்கிறோம், ஆனால் தீபாவளி அன்னைக்கு மட்டும் அப்படி தான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி நான் ஒரு இதில் நான் எழுதி வச்சுருந்தேன். அதாவது நாம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் இல்லையா தீபாவளிக்கு, அந்த எண்ணெயில் திருமகள் குடிகொண்டிருக்கிறாள். அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறோமே, அந்த எண்ணெயில் திருமகள் குடிகொண்டிருக்கிறாள். உடம்புல தேய்ச்சிக்கிறோம்ல, அரப்பு தூளோ அல்லது சீயக்காய் தூளோ அப்படி தேய்ச்சிக்கிறோம்ல, அதில் கலைமகள் குடிகொண்டிருக்கிறாள். அதில் கலைமகள் வாசம் செய்வதாக ஐதீகம். அதே போல் நாம் சந்தனம் இட்டுக்கிறோம், நெத்திக்கு சந்தனம் வச்சுக்கிறோம், அதிலெல்லாம் நிலமகள் பூமாதேவி குடிகொண்டிருக்கிறாள். அதே போல் நாம் சந்தனத்துக்கு மேலே குங்குமம் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த குங்குமத்தில் ஸ்ரீ கௌரியாக உமையவள் குடிகொண்டிருக்கிறாள், மகாசக்தி குடிகொண்டிருக்கிறாள். அது மட்டுமா, பூக்களால் பூஜை செய்கிறோமே, அதில் தேவதைகள் குடிகொண்டிருக்கிறாங்க, சத் தேவதைகள், அந்த தேவதைகள் குடிகொண்டிருக்கிறாங்க. அதே போல் நாம் குளிக்கிறோம் இல்லையா, அந்த குளிக்கிற நீரில் கங்காதேவி வந்துடுறான். இந்த உலகத்தில் நீங்கள் அமெரிக்காவிலையா இருக்கட்டும், லண்டன்லையா இருக்கட்டும், எந்த கூமாப்பட்டியாக இருக்கட்டும், எந்த கிராமத்தில் எந்த ஊரில் நாம் குளித்தாலும் அங்கே கங்காதேவி வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால தான் தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் என்ன சார் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்குறத வழக்கமாகவே வச்சிட்ருக்குறோம். ஏன்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் குளிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணீர்லேயே கங்காதேவி வாசம் செய்கிறாள். அதே போல் புதுசு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், புது சட்டை, புது பேண்ட்டு, புது வேஷ்டி, புது புடவை அப்படின்லாம் கட்டிக்கிறோம்ல. இந்த புத்தாடைகளில் மகாவிஷ்ணு திருமால் குடிகொண்டிருக்கிறாள். தீபம் இருக்குல்ல, தீபம் ஏற்றுறோம்ல, தீபாவளிக்கு தீப ஒளி திருநாள்னு தானே சொல்கிறோம். அந்த தீப ஒளி அப்படின்னாக்கா, அந்த தீப ஒளியில் சாட்சாத் ஈசனே அங்கே குடிகொண்டிருக்கிறார், தீபத்தில் சிவன் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறார், தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆக எண்ணெயில் கலைமகள் குடிகொண்டிருப்பதிலேருந்து ஆரம்பித்து சீயக்காய் தூளில் எல்லா அரப்புத்தூள் தேய்க்கிறதுல இதெல்லாம் தான் ஒரு ஃபார்மெட்டாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம எப்போ குளிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட்டு மார்க்கெட்டில் அந்த இதில் பஜாரில் விடிய சுற்றிட்டு காலையில் 5:30 மணிக்கு 4:30 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10:30 11 மணிக்கு பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 12-1 மணிக்கு குளிப்பாங்க இல்லையா? அது கூட ஐப்பசி மாதம் என்கிற துலா மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திருநாள் தான் தீபாவளி திருநாள். அன்றைய தினம் உஷத் காலத்தில், அதாவது சூரியோதய காலத்தில், சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே நாம் எழுந்து எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் நீராட வேண்டும். அப்படி செய்யலைனாக்க இதுவே தோஷமாகும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நாம் ஐப்பசி மாதத்தில் துலா மாதத்தில் அமாவாசை தினத்தன்று வரக்கூடிய அந்த தீபாவளி திருநாள், தீப ஒளி திருநாள் அப்படிங்கிற பண்டிகையை கர்ம சிரத்தையாக கொண்டாடணும். அதற்கு முன்னாடி நாம் பிரதோஷத்தன்னைக்கு சிவனை வழிபடணும், விரதம் இருக்கணும்,
யமதீபம் ஏற்றணும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நம்மளுடைய பாவங்களெல்லாம் நீங்கிடும். இப்படி நம்மளுடைய பாவங்களெல்லாம் நீங்குவதற்கான வழிபாடை செய்துவிட்டு அதை அடுத்து வரக்கூடிய திரையோதசிக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய அந்த அமாவாசை திதியில் தீபாவளியை கொண்டாடுறோம். அந்த தீபாவளியை சூரியோதயம் வருவதற்கு முன்னதாகவே எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வெந்நீரில் குளிக்கும்போது அரப்புத்தூளோ சீயக்காய் தூளோ போட்டு உபயோகித்து வெந்நீர் குளியலை போட்டுக்கிட்டு நெற்றியில் சந்தனம், குங்குமம், விபூதி முதலான மங்கள விஷயங்களை எல்லாம் இட்டுக்கொண்டு புத்தாடை எடுத்துக்கொண்டு அந்த புத்தாடையில் சந்தனம் குங்குமம் வைத்து உடுத்தி கொண்டு நாம் இறைவனை தீபமேற்றி வழிபட வேண்டும். இதில் சகல தேவதைகளும் நல்ல நல்ல தேவதைகளும் கலைமகள், நிலமகள் உள்ளிட்டவர்களும் மகாலட்சுமி தாயார், துர்காதேவி, மகாகாளி அப்படிங்கிற எல்லா சக்திகளும் நமக்கு ஒரு சாநித்தியத்தை கொடுப்பதற்கு உறைந்திருக்கிறார்கள். கங்கையில் புனித நதி, கங்கையை நதிகளிலேயே கங்கை தான் மிக முக்கியமான புனித நதியாக கொண்டாடப்படுது. அந்த கங்காதேவியே இங்கே வாசம் செய்கிறாள் நம்ம வீட்டில் அன்னைக்கு குளிக்கும்போது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இதையெல்லாம் செய்து சிவ வழிபாடு செய்து நம் முன்னோர்களை வழிபாடு செய்யணும். அதே போல் அந்த தீபாவளி திருநாளுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் யாருக்கேனும் தானங்களை செய்யணும். அவங்களுக்கு யாருக்காவது ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்கு தீபாவளிக்கு வாங்குறதுக்கு புத்தாடை இல்லை, வீட்டில் அவங்களுக்கு பட்சணங்கள் இல்லைனாக்கா ஒரு கிலோ ஸ்வீட்டு 1 கிலோ காரம் ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது பணம் கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக போய் சேரும். இஸ்லாத்தில் இப்படி நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து அதை ஈகை திருநாளாக கொண்டாடுகிற இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு உண்டு. இஸ்லாத்தில் அந்த மார்க்கத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கு, நமக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை நம்ம சரிவர செய்யறதில்லை. அதனால் தீபாவளி திருநாளுங்கிறது இப்போ ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிற நாள், முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்ற நாள், சினிமாவுக்கு போகிற நாள் அப்படின்ட்டுலாம் நினைக்காம இந்த வழிபாட்டை சரியாக முறையாக இதுவரை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, இந்த தீபாவளியாவது வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அந்த 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்காவது இதை மறக்காமல் செய்யுங்கள். தீப ஒளி திருநாளில் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒளி பரவட்டும், ஜோதி திகழட்டும். நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கடவுளின் அனுகிரகத்தோடு நாம் பல்லாயிரத்தாண்டு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நிறைவுடனும் வாழ்வோம். எல்லோருக்கும், என் இனிய நேயர்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக இப்போதே தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.